வணக்கம் அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 முடிவுகள் எப்பொழுது வெளியிட போகிறாங்க. ஸோ இதை பற்றிய ஒரு மிக முக்கியமான தகவல்களை இந்த வீடியோ தொகுப்பில் நாம் இப்போ முழுமையாக நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் வர அப்டேட்ஸ் எல்லாமே மிஸ் பண்ணாமல் இருக்க இது மிகவும் அவசியங்க. தமிழகத்தில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 முடிவுகளில் மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் எல்லாமே நிகழ இருக்கிறது. ஸோ குரூப் 4 முடிவுகளில் இந்த வகையான மாற்றங்களை கொண்டு வர போகிறதா டிஎன்பிஎஸ்சி தரப்பாக நமக்கு சில அறிவிப்புகள் எல்லாமே வெளியிட்டிருக்காங்க. அதன் அடிப்படையில் குரூப் 4 முடிவுகள் மிகப்பெரிய மாற்றங்கள் நமக்கு கிடைக்க இருக்குங்க. ஸோ குரூப் 4 முடிவுகள் என்னைக்கு வெளியிட போகிறாங்க, யார் யாரெல்லாம் குரூப் 4 பணி நியமன ஆணைகள் பெற போகிறாங்க, எவ்வளோ சதவீதம் பேர் தேர்ச்சி பெற்றிருக்காங்க, இப்படி முக்கியமான தகவல்கள் எல்லாமே நம்ம சேனலில் உங்களுக்காக உடனுக்குடன் தெரிவிக்கப்படுகிறது. ஸோ கவலையே பட வேண்டாம், குரூப் 4 தேர்வர்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் வந்துவிட்டன அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்க அந்த ஆவலுடன் எதிர்பார்த்துட்ருக்க அந்த குரூப் 4 முடிவுகள்ங்க. சார் குரூப் 4 பார்த்தீங்கன்னா எனக்கு பார்த்தீங்கன்னா நான் ரிசல்ட்டை முடித்து இது எக்ஸாமை முடித்து 7 மாதமாக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு எப்போ தான் குரூப் 4 ரிசல்ட்டு கொடுப்பீங்க அப்படின்ட்டு ஒவ்வொரு தேர்வர்களுமே பார்த்தீங்கன்னா நாளுக்கு நாள் கிட்டத்தட்ட ஒரு 7 மாதமாக பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த 7 மாதமாக பார்த்தீங்கன்னா குரூப் 4 தேர்வர்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் இன்னும் வரலை. ஸோ எப்போ சார் இந்த 7 மாதத்துக்கு அப்புறம் குரூப் 4 தேர்வு முடிவுகளை எப்போ நமக்கு கொடுக்க இருக்காங்க, இந்த மாதிரி ஒரு கேள்விகளுக்கு அதிகாரப்பூர்வ அறிவிப்பான டிக்ளரேஷன் கூட இன்னும் கொடுக்கலைங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சியோடைய தேர்வர்கள் பார்த்தீங்கன்னா மிகுந்த குழப்பத்தோடு இருக்கிற ஒரு கன்ஃபியூஸ்டு அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வர்கள் எல்லாமே குழம்பி போயிருக்கிற தருணம் இது. எப்போ சார் எனக்கு ரிசல்ட்டை வெளியிடுவாங்க, இன்றைக்கா நாளைக்கா, என்றைக்கு தான் இந்த குரூப் 4 ரிசல்ட்டுக்கு ஒரு முடிவுக்கு வரும், இந்த குரூப் 4 ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்போ ஒரு முடிவுக்கு நிலையை என்றைக்கு தான் நமக்கு கொண்டு வருவாங்க, இந்த 7300 வேக்கன்சிஸ்ன்றது உண்மையான வேக்கன்சிஸா இல்லை மாற்றப்படக்கூடிய வேக்கன்சிஸா, இந்த மாதிரி தாங்க இருக்குது. டிஎன்பிஎஸ்சியுடைய தேர்வர்களும் பார்த்திங்கன்னா குழப்பத்தோடையே எதிர்பார்த்துட்டே இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி குரூப் 4 முடிவுகள் பார்த்திங்கன்னா நமக்கு நிச்சயமாக இந்த பிப்ரவரி 10ஆம் தேதிக்குள்ளார ஈரோடு மாவட்டத்தை தவிர மற்ற மாவட்டங்களுக்கு வெளியிடுவாங்க. அப்படி ஈரோடு மாவட்டத்திற்கும் வெளியிடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளியிடுறதா இருந்தாங்கன்னா நமக்கு பார்த்திங்கன்னா இந்த பிப்ரவரியை தள்ளி போயிட்டு மார்ச் மாதத்துக்கு பார்த்திங்கன்னா குரூப் 4 ரிசல்ட்டு மாற்றி அமைப்ப வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. ஸோ ஏன்னா ஈரோட்டில் இடைத்தேர்தல் போயிட்டுருக்கறனால அந்த மாவட்டத்தை ஒத்தி வைக்க முடியாது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ரிசல்ட்டை ஒரு மாதம் தள்ளி வெளியிடுவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நம்ம பொறுத்திருந்து நம்ம பார்க்கலாம். குரூப் 4 ரிசல்ட்டு எப்பொழுது வேண்டுமானாலும் வெளியிடப்படலாம். டிஎன்பிஎஸ்சி சம்பந்தமான செய்திகளை உடனுக்குடன் பெற நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.